आओ बेटी। शुक्रिया माता जी। அப்ப நாங்க கிளம்பறோம். சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் ராதா, நல்லா இருமா. இத்தனை நாளா நீ எங்க வீட்ல இருந்த, எங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்ட. ஆனா உன் முகத்தை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. எனக்கும் பார்க்கணும்னு தோணல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போதுதான் அவங்க அருமை நமக்கு புரியும். நம்ம பண்ண தப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ எங்களை விட்டு போற. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம இருந்துட்டோமோன்னு தோணுது. உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. போச்சு, நல்லா மாட்டோம். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இந்த சீதா புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறா. அத்தை என் முகத்தை பார்த்தா அக்கா வாழ்க்கை வீணாயிடும். இப்ப என்ன பண்றது? என்னம்மா யோசிக்கிற? உன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அத்தை அபி முகத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதான் எனக்கும் தெரியுமே. ஏதாவது பண்ணுமா? பண்றேன் இரு. யோ, சீதா அபிமுகத்தை பார்க்க கூடாது. ஏதாவது சொல்லி சமாளி. ஏன் பார்க்க கூடாது மேடம்? யோ, காரணம் கேட்கிற நேரமா இது. ஏதாவது சொல்லி சமாளி. என்ன ராதா? மாதாஜி, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அது என் பேட்டி முகத்தை நீங்க இப்ப பார்க்க கூடாது. ஏன்? எங்க குல வழக்கப்படி நம்ம லடிக்கைக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சொந்தக்காரங்களை தவிர வேற யாரும் முகத்தை பார்க்க கூடாது. அதான் நான் கேட்கும்போது ராதா எதுவுமே பேசாம இருந்தாளா? எனக்கு உங்க வழக்கம் தெரியாது, அதான் கேட்டுட்டேன். பரவாயில்ல மாதாஜி, நீங்க தெரியாம தானே கேட்டீங்க. அப்பா தப்பிச்சோம். இவன் கொடுக்கிற டார்ச்சருக்கு இந்த சேட்டு தான் நம்மள காப்பாத்துறான். இந்த பகதூர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்ல. மா, பாராட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவங்களை இங்க இருந்து கிளப்பி விட. சஞ்சீவ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவ வந்தா நம்ம தொலைஞ்சோம். சரி. யோ, கிளம்பியா? சரி மாஜி, நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. கடைசி நிமிஷத்துலயாவது வா சஞ்சீவ், சீக்கிரம் வா. சஞ்சீவ் வர வரைக்கும் எப்படியாவது நேரத்தை கடத்தணுமே, ஏதாவது பண்ணணுமே. போலாம். चलो जल्दी चलो। மா, இன்னைக்கு வீட்டை விட்டு போறா அபி. இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. बेटी क्या हुआ? ஆரம்பிச்சா. என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா, கால் தடுக்கிருச்சு. பார்த்து போலால ராதா, ஒன்னும் ஆகல. இல்லம்மா, ஒன்னும் ஆகல. அடி எதுவும் பெருசா பட்டுருச்சா? உள்ள வந்து உட்காருமா. இல்ல, ஆனா நல்லா வலிக்குது. ஐயோ, அம்மா, சஞ்சீவ் வரதுக்காக அவ வேணும்னே இப்படி நடந்துக்கிறா. எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. இப்ப என்னடி பண்றது? ஆமா, என்கிட்ட கேளு. ஏதாவது பண்ணி துரத்துமா. சரி வா. என்னாச்சு ராதா? ஹாஸ்பிடல் எதுவும் போலாமா? ஆமா மாதாஜி, ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. போற வழியில ஹாஸ்பிடல் காட்டிட்டு போயிடுறோம். ஆமா, ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். ஹாஸ்பிடல் போனா சஞ்சீவை பார்க்க முடியாதே. எனக்கு அடியெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா சரியாயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத பேட்டி. நம்ம போற வழியில டாக்டர்கிட்ட காட்டிட்டே போயிடலாம் பேட்டி. ஒரு நிமிஷம் இருங்க.
இப்ப அத்தை என்னம்மா பண்ண போறாங்க? எனக்கு என்னடி தெரியும்? கிளம்புற நேரமா பார்த்து ராதாவுக்கு அடிபட்டுருச்சு. எனக்கு என்னமோ இது அபசகுணம் மாதிரி தெரியுது. கவுத்துருவா போல் இருக்கு. ராதா கொஞ்ச நேரம் உள்ள உட்காரட்டும். தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா கிளம்புங்க. ஐயோ என்ன நீ வா. மாதிரி இது? வா. ஐயோ பாத்து வா. பாத்து பாத்துக்கோ. உட்காரு. நீ உட்காரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ. ஏய், என்னடி அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறியா? மரியாதைய கிளம்பிடு. யோ, சீதா வந்த உடனே ஏதாவது சொல்லி இவளை இந்த இடத்த விட்டு கூட்டு போயிடு. அந்த சஞ்சீவ் வந்தாலும் வந்துருவான். ठीक ठीक है मैं देखता हूँ. இந்தா குடிமா. ஆ. இப்ப பரவாயில்லையா? ஆ. மாஜி தப்பா எடுத்துக்க வேண்டாம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். வா பேட்டி. சரி, கூட்டிட்டு போ. बेटी जल्दी उठो. பாத்து उठो ना. பாத்துங்க. छे டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் வந்து உட்காரு. உட்காரு. चलो ड्राइवर. ஒரு வழியா ஒழிஞ்சா. அந்த சஞ்சீவ் இவ்ளோ நாள் நமக்கு எவ்வளவு ஆட்ட காட்டினா, இனி அவன் என்னத்தை கிழிக்கிறான்னு பார்க்கலாம். யார் நீங்க? எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? முதல்ல வண்டியை நிறுத்துங்க. சஞ்சீவ் வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கப்புறம் அவன் வருவான்னு நம்புறியா? நம்பிட்டு போ. காப்பாத்துங்க. ஏய், சும்மா இருங்கல்ல. முடு. விடுங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நான் சொல்றேன்ல. யாரோ காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணியா? யாராவது பாத்திர போறாங்க. போலீஸ் பார்த்தா பிரச்சனை ஆயிடு போய். காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணியா? சிக்னல்ல போலீஸ்காரங்க நிப்பாங்க. ஏதாவது பாத்திர போறாங்க.
சிக்னல் போட்டாங்க மாமா. வா மாப்பிள்ள சீக்கிரம். அபி அபி மாப்பிள்ள அபி கிடையாது மாப்பிள்ள, ராதா 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 ராதா. மாப்பிள்ள மேல போய் பார்க்கலாம் வா. ராதா ராதா ராதா. எங்கேயுமே இல்லையே. ராதா மாப்பிள்ள எங்க தேடி தங்கச்சியை காணோம். நிறைய தடவை ஃபோன் வேற பண்ணிருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன சஞ்சீவ், எதுக்கு இப்ப ராதாவை தேடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் தலைவலிக்குது. ஒரு கப் காஃபி கேட்க தான் கூப்பிட்டேன். காஃபி தானே, இரு போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா. நீ ஏமா போற? ராதா கிட்ட சொல்லி போட்டு வர சொல்லு. ஓ சஞ்சீவ், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்டா. ராதாவோட அப்பா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. ராதாவோட அப்பா அம்மாவா? அவங்க ஊர்ல கோயில் திருவிழாவா, குடும்பத்தோட போகணும்னு சொல்லி ராதாவை கூப்பிட்டாங்க. நான் தான் கூட அனுப்பி வச்சேன். சரி இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். டேய், உனக்கு என்ன வேணும்? விஷம் போட்டு எடுத்துட்டு வா. டேய் அக்கா ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாக்கா. ஏன்க்கா அப்படி? இவங்க வேற இருக்கிற டென்ஷன்ல அக்கா வேற டார்ச்சர் பண்ணுது. டேய் மாப்பிள்ள, இது கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். நாம வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து பக்காவா பிளான் பண்ணி அபியை தூக்கி இருக்காங்க மாப்பிள்ள. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? மாப்பிள்ள இரா வரேன். மா, அபியே இந்நேரம் எவ்வளவு தூரம் கொண்டு போயிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்நேரம் சென்னையை தாண்டி இருப்பாங்க. ஸ்ரீஜா, அபியை நம்ம கடத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? இப்ப என்ன பண்றது? பாத்துக்கலாம். அபி எங்கடி? சொல்லு. அவளை எங்க வச்சிருக்க? விடுடா, என் பொண்ணை விடு. சொன்னா கேளு, அவளை ஒண்ணும் பண்ணாத. சஞ்சய், ஸ்ரீஜா, ஐயோ விடுடா. விடுங்கறல. ஐயோ, சொன்னா கேளு சஞ்சய், விடு அவளை. விடு. ஐயோ, விடு.
நான் சொல்லல. உன்னை கொன்னுடுவேன். விடு. சொல்றி. சொல்றேன். அதான் சொல்றேங்கறல. விடு அவளை. மாப்ள விடு. அதான் சொல்றேன்றால செத்துக்கிட்டு தொலைஞ்சிட போறா. ஏய். அபியை நான் கடத்தல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பொய்யா சொல்ற? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சதா என்னால சொல்ல முடியும். அபியை கடத்தினது நாங்க கிடையாது. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆஹா, ஸ்ரீஜா ஏதோ பிளான் பண்ணிட்டா போல இருக்கே. பரவாயில்ல, நாமளே ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அப்ப நீ கடத்தலனா வேற யார் கடத்திருப்பா? அபிக்கு ஒரு பிரச்சனைடா, அத நான் தான் பண்ணிருப்பேனா? ஏன் அனு பண்ணிருக்க கூடாதா? அவளை போய் கேட்காம என்ன மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க? அதானே, கோயில் உண்டியல காணோம்னா பூசாரிதான் காரணம் சொல்லுவ போல. நாங்க இந்த வீட்ல இருந்துகிட்டு கடத்தினா நாங்க மாட்டுவோம்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்க ஏன் இதை பண்ண போறோம்? அபியை கடத்திதான் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிற அளவுக்கு நான் ஒண்ணு சீப்பான ஆளு கிடையாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த அனுதான் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது? தேவையில்லாம எங்களை சந்தேகப்படாத. மாப்ள நீ வா. மாப்ள அனு இப்படி பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன் சொல்றேன்னா ஏற்கனவே ஒரு தடவை அபியை கடத்தினவ தானே. பாடா, அபிக்கு ஒண்ணுனா ஏன் இந்த சஞ்சய் இவ்ளோ டென்ஷன் ஆவறா? நல்ல வேளை, எப்படியோ அனு மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அனுவை பார்க்க போற விஷயத்த அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடு. இல்லனா ஏதாவது உளறுகளை வைக்க போறா. மாமா நீங்க ஏறு மாமா, போயிட்டு வந்துடுறேன். டேய் 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 சஞ்சீவ், என்ன காஃபி கேட்டுட்டு எங்க போறான்? அக்கா அர்ஜென்ட்டா ஒரு வேலையா ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கான். அவன் வருவான், நீ போக்கா.